श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमद्गृध्रशरस्तीरपारिजातमुपास्महे यत्र तुङ्गैरतुङ्गैश्च प्रणतैर्गृह्यते फलम् कमलानिरपाय धर्मपत्नी करुणाद्यास्वयमृत्विजो गुणास्ते अवनं श्रयता महीनमाद्यं स च धर्मस्त्वदनन्यसेवनीयः. ஸ்ரீ பரமார்த்த ஸ்துதியில நம்ம 5வது ஸ்லோகம் பார்த்துட்டோம். ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே சொல்ற. பகவான் செய்யக்கூடிய சரணாகத ரக்ஷணம் என்பது ஒரு யாகம் மாதிரி இருக்கு. அவனுக்கு ஒரு அஹீனம் மாதிரி இருக்கான். அஹீனம்னா ஒரு எஜமானன் மட்டும் செய்யற யாகம். பகவான் மட்டும் இந்த யாகத்தை செய்யறான். சரணாகத ரக்ஷணம் அப்படிங்கறத அவன் மட்டும் பண்றான். ஆனா யாகம் பண்ணும்போது கூட தர்மபத்னியும் சேர்ந்துதான் பண்ணணும். அதனால கமலா நிரபாய தர்மபத்னின்னு உன்னை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய தர்மபத்னி அவள் பிராட்டியானவர் கூட இருக்கார். யாகத்தை பண்ணி வைக்கக்கூடிய ரித்விக்குகள் வேணும். கருணாத்யா ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தான், கருணை முதலிய குணங்கள் எல்லாம் ரித்விக்குகளா இருந்து ரக்ஷணம் பண்ணுகின்றன அப்படின்னார். அப்புறம் அந்த அஹீனங்கிற ஒருவர் மட்டும் பண்ணும்படியா இருக்கணும். அப்படி பார்த்தான்னா நீ ஒருவன் தான், உன்னை தவிர வேற யாருமே பண்ண முடியாது இந்த சரணாகத ரக்ஷணம்ங்கிற தர்மத்தை. அதனால சச்ச தர்மஹா தோத அனன்ய சேவனீயா அப்படின்னு இது ஒரு அழகான விஷயமாக சாதித்தார். இப்பொழுது 6வது ஸ்லோகம் பார்க்கணும். கிருபணா சுதிய கிருபா சகாயம் சரணம் துவாம் ரணபுங்கவ பிரபன்னாஹ அபவர்கனயாதனன்யபாவாஹ வரிவஸ்யா ரசமேகமாத்ரியந்தே. ரணபுங்கவ பெருமானே, சில புத்திசாலிகள், அதே சமயம் கிருபணர்கள், வேற உபாயத்தை அனுஷ்டிக்க முடியாமல் இருப்பவர்கள், அவர்கள் உன்னை ஆசிரிக்கிறார்கள், உன்னிடம் சரணாகதி செய்கிறார்கள். கிருபா சகாயம், நீ கருணையோடு கூட இருக்கிறபடியினாலே உன்னுடைய கருணையை நம்பி உன்னை சரணாகதி செய்கிறார்கள். செய்து முடிந்த பின் என்ன என்றால் உன்னை தவிர வேற எதையும் பலனாக வேண்டாமல் இருக்கிறார்கள். சரி, அப்படியானால் இங்கே இருக்கும் காலம் என்ன செய்வது என்றால் உனக்கு ஆராதனம் பண்ணி கொண்டு இருக்க வேணும் என்று அதையே ஆதரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். மோட்சம் என்பது பின்னாடி கிடைக்கும், பின் ஒரு நாளில் கிடைக்கும் என்றாலும் இப்பொழுதே மோட்சத்துக்கு சமமான பலன் வேணும் என்பதாக, உன்னை ஆராதித்துக் கொண்டிருக்க வேணும் என்பதாக அவர்கள் அந்த பலனையே ஆதரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். பகவான் சரணாகத ரக்ஷணம் பண்ணுகிறான் அப்படிங்கிற விஷயத்தை போன ஸ்லோகத்துல பார்த்தோம். அப்படிப்பட்ட பகவானை சரணாகதி செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தை பார்க்கிறோம். சரணாகதி செய்கிறார்கள் அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இதுல வேறொரு முக்கியமான அர்த்தம் ஒண்ணு சாதிக்கிறார். சரணாகதி செய்து முடித்த பின் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமா இருக்கு இதுல. இப்ப முதல் வரி பார்ப்போம். கிருபணாஹா சுதியா கிருபா சகாயம் சரணம் துவாம் ரணபுங்கவ பிரபன்னாக. ரணபுங்கவ விஜயராகவ பெருமானே, உன்னை சரணமாக அடைகிறார்கள். அதுவும் கிருபா சகாயம், நீ கருணையோடு இருக்கிறபடினாலே. ஏன்னா கருணையோடு இருக்கிறவனை தான் சரணாகதி பண்ண முடியும். மற்றவர்கிட்ட கருணை இல்லாதவன் கிட்ட சரணாகதி பண்ணால் பலன் கிடைக்காது. கருணை வேணும், சக்தி வேணும், ரெண்டு வேணும். ரட்சிக்கக்கூடிய சக்தி வேணும், ரட்சிக்கணுங்கிற கருணை வேணும். கருணை இருந்து சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, பலன் இல்லை, ரட்சிக்க முடியாது. ரட்சிக்கணும், கருணை இருக்கு, ஆனா ரட்சிக்க முடியாது. சக்தி இருந்து கருணை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் ரட்சிக்க மாட்டான்.
ஆனால் எம்பெருமானுக்கு ரெண்டுமே பரிபூர்ணமா இருக்கு. கிருபா சகாயம் அப்படிங்கிறபடினால கருணை எப்பவுமே கூட இருக்கு. ரணபுங்கவா அப்படிங்கிறபடினாலே சக்தி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஆக ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே கூட சரணாகதிகள் பல சரணாகதிகள்ல பார்க்கச்ச எம்பெருமானை சரணாகதி பண்ணினவர்களுக்கு எல்லாருக்கும் பலன் கிடைச்சிருக்கு. விசேஷமாக காகாசுரன்ல இருந்து ஆரம்பிச்சு. ஆனால் கருணை இல்ல சக்தி இல்லைன்னா பலன் கிடைக்கல. கருணை இல்ல பலன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு உதாரணம், வாலி கிட்ட சுக்ரீவன் சரணாகதி பண்ணார். அண்ணா கிட்டே நான் தப்புதான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி சரணாகதி பண்ணான். ஆனா வாலி சுக்ரீவனை மன்னிக்கவே இல்லை, எட்டி எட்டி உதைச்சான், சண்டை போட்டான். ஏன்னா கருணை இல்லை, சக்தி இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணம், பெருமாளே சமுத்திரராஜன் கிட்ட சரணாகதி பண்ணார். சமுத்திரராஜனே வழிவிடு அப்படின்னார். ஆனா சமுத்திரராஜனுக்கு அப்படி வழிவிடுறதுக்கான சக்தி எல்லாம் இல்லை. சமுத்திரராஜன் சொன்னார், சமுத்திரம் போய் வழி விடுமா என்ன, நீங்க தான் இப்படி ஏற்பாடு பண்ணி இருக்கிறது. சமுத்திரம்னாலே கம்பீரமாயும் கபீரமாயும் ஆழமாயும் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காததாயும் அப்படிதானே இருக்கும். அதனால என்னால் வழி கொடுக்கறத நான் எப்படி கொடுப்பது அப்படின்னு கேட்டப்புறம் பெருமாளே சேர்ந்து ஒரு ஏற்பாடு பண்ணார் அப்படின்னு இருக்கு. அதனால இது ரெண்டும் இருந்தாதான் சரணாகதி பண்ணணும். இந்த எம்பெருமான் கிட்ட கருணையும் இருக்கு, அவன் சக்தியும் இருக்கிறவங்க அப்படின்னால உங்ககிட்ட சரணாகதி பண்ணுகிறார்கள். பண்ணுபவர்கள் யாருன்னா கிருபனாக கார்பண்யம் உள்ளவர்கள், அதாவது வேற கதி இல்லாதவர்கள். அனன்ய கதி அனன்யோபாயத்துவம், வேற உபாயம் இல்லை, வேற கதி இல்லை, அதனால உன்கிட்ட சரணாகதி பண்ணுகிறார்கள். அப்படி சரணாகதி பண்ணுபவர்கள் எல்லாம் சுதியா அப்படிங்கிற நல்ல புத்திசாலிகள். உண்மையில பார்த்தோம்னா சாதாரணமா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இந்த பக்தி யோகம் பண்ணக்கூடியவர்கள்லாம் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள், நம்மளால பக்தி யோகம் பண்ண முடியல, அதனால சரணாகதி பண்றோம். ஆனால் நாம ஒரு விதத்துல பார்த்தா பக்தி யோகம் பண்றவர்களை காட்டிலும் நாம தாழ்ந்தவர்கள். ஏன்னா அவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்களால் பக்தி யோகம் பண்ண முடியும், நம்மளால் பண்ண முடியலையோ இல்லையோ, முடியாம தானே இந்த ரெண்டாவதா நாம எடுத்திருக்கோம். அதனால அது பண்ண முடிஞ்சா அவர் உண்மையிலேயே பெரியவர் தானே அப்படின்னு ஒண்ணு தோணும். ஒரு விதத்துல அப்படி தோன்றதுல ஒரு யுக்தி இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் இன்னொரு விதத்துல சாஸ்திரம் என்ன சொல்றாங்க கேட்டா, அதனால சரணாகதி பண்றவனை சாதாரணமாக மதிப்பிட வேண்டாம். அவெல்லாம் பக்தி யோகம் பண்றவன் வேணா ஒண்ணும் இல்லாதவன், ஒண்ணுக்கும் கையால் ஆகாதவன் அப்படின்னா சாதாரண சொல்லி விட்டுட வேண்டாம். ஏன்னா இவர்கள்லாம் சுதியாக, இவதான் உண்மையில கெட்டிக்காரர்கள். ஏன்னு கேட்டா சரணாகதி பண்ணினாலே பலன் கிடைக்கணும் போது பக்தி யோகம் பண்ணுவானே, பக்தி யோகம் கஷ்டப்பட்டு தானே பண்ணணும். அது காட்டிலும் எம்பெருமானை நம்பி சரணாகதி பண்ணினாலே பக்தி இது பலன் கிடைக்கும் அப்படின்னும் போது பக்தி யோகம் பண்ணுவானே, இது ஒண்ணு. ரெண்டாவது சுதியகா அப்படின்னா நல்ல ஞானிகள் அர்த்தம். சுதியகா நல்ல ஞானிகள். அதுல பண்ணா பக்தி யோகம் பண்றவர்கள் நல்ல ஞானிகளா இருப்பார்கள். ஏன்னா வேதாந்தங்கள்லாம் அவ பூர்ணமாக தெரிஞ்சுண்டு, பக்தி யோகம் பண்ண வேண்டிய விதத்தை எல்லாம் தெரிஞ்சுண்டு, கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் ஆத்ம சாட்சா்காரம் பண்ணி பகவானை பத்தி நன்னா தெரிஞ்சுட்ட மகா ஜானிகளா இருப்பார்கள். பகவத்கீதையே ஞானின்னு சொல்றாங்க கண்ணனை, தேசாம் ஞானி யுக்தே யுக்தா ஏக பக்தி விசேஷதே அப்படின்னு. அந்த மாதிரி அவர்கள்லாம் மகா ஜானிகளா இருப்பார்கள். ஆனா இப்ப சரணாகதி பண்றவால சுதியகா அப்படிங்கிற இவர்கள் புத்திசாலிகள் அப்படின்னு. நான் அவளுக்கு இருக்கிற அளவு அந்த அளவு வேதாந்த ஞானமோ இல்ல பகவானை பத்தியான அந்த அளவு ஞானமோ இவளுக்கு இருக்குமானா அது இருக்காதா இருக்கலாம். ஆனா வேற விதத்துல இவர்கள் சுதியா நல்ல புத்திசாலிகள். எந்த விதத்துல கேட்டா, எம்பெருமான் கட்டாயம் எனக்கும் பலன் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஞானம், ஒரு திருடமான விசுவாசம் இவாளுக்கு பூர்ணமா இருக்கு. ஏன்னா அவளுக்கு கொடுப்பான்ங்கிறது இருக்கட்டும், நான் ஒன்னும் பக்தி யோகங்கள்லாம் பண்ணலையே, பண்ணாம இருந்தா கூட எனக்கு பலன் கொடுப்பானா அப்படிங்கிற சந்தேகமே துளி கூட இல்லாமல் கட்டாயம் கொடுப்பான் அப்படின்னு நினைச்சு பண்றா இல்லையா, அப்ப எம்பெருமானுடைய கருணையை பூர்ணமா புரிஞ்சுட்டு வாய்வா. எம்பெருமானுடைய கருணைக்கு எந்த அளவு கீழே வருமோ அந்த அளவு கீழே நமக்கும் எந்த அளவு உயர்ந்த பலனோ அந்த உயர்ந்த பலனை நமக்கும் கொடுக்கும். அதாவது ரொம்ப தாழ இருக்கிறவரை ரொம்ப உயர்ந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் இந்த கருணைங்கள்.
இந்த கருணையை பக்தி யோகம் பண்றவாள் எந்த அளவு புரிஞ்சுட்டு இருக்கான்னு தெரியல. இவன் புரிஞ்சுக்கிற அளவு அவ புரிஞ்சுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா அவ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன கேட்டா, நான் பக்தி யோகம் பண்ணால் அவன் காப்பாற்றுவான் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால நான் நன்னா பக்தி யோகம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவளுக்கு தேவை. ஆனால் நான் உபாயமே பண்ணாட்டா கூட என் பெருமானே உபாயமா இருந்து காப்பாற்றுவான் அப்படிங்கிறது இங்க தேவை. அதாவது பக்தி யோகம் முதலான உபாயம் பண்ணாட்டா கூட அவனுக்கு கொடுக்கிற பலனை எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிறது இங்க தேவை. அதனாலதான் சுத்தியா நல்ல ஞானம் இதுக்கு வேணும், பரிபூர்ண விசுவாசம் வேணும். இது வருது ரொம்ப கஷ்டமா. இந்த அளவு ஞானம் வருதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதை காட்டில பக்தி யோகமே பண்ணிடலாங்கிற மாதிரி இருக்கும். இதுல வரக்கூடிய சங்கைகள்லாம் என்ன, சமாதானங்கள்லாம் என்ன, அதெல்லாம் சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் சாய்ச்சிருக்க. அது இப்படி எம்பெருமான் தரம் பாராதே கொடுப்பானான்னு கேள்வி கேட்டார். நமக்கு போய் கொடுப்பானா எம்பெருமான்? கொடுக்கறதுக்கு ஒரு தராதரம் வேண்டாம்? யார் யாருக்கு என்னென்ன பலன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தராதரம் இருக்கு முடியும். பொதுவா சம்பாவனை பண்ணாலே தராதரம் இருக்கு. நல்ல மகா பண்டிதர் அப்படின்னா அவளுக்கு ஒரு சம்பாவனை, சாதாரணமானவன் அவருக்கு ஒரு சம்பாவனை, ஏதோ சின்ன வித்தியார்த்திகள் அவராள் அப்படின்னா அவளுக்கு ஒரு சம்பாவனை, அப்படிதான் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனியில உத்தியோகம் அப்படின்னா அப்ப அதுல பெரிய அதிகாரிகளுக்கு வர சம்பளம்ங்கிறது வேற, கீழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு சம்பளம்ங்கிறது வேற, அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி பார்த்தா பக்தி யோகம் பண்றவாளுக்கு மோட்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கட்டும். அப்புறம் பக்தி யோகம் பண்ணாமல் சரணாகதி பண்றவங்க இன்னும் கொஞ்சம் கீழே ஏதாவது ஒரு பலன், மோட்சமளவு சீவை கொண்டாலும் இல்லாட்டா கூட ஏதோ ஒரு சாதாரணமான கீழ் லோகத்துல ஏதாவது ஒரு பலன் அப்படின்னு வைக்கலாமா அப்படின்னா பகவான் அப்படிலாம் வைக்கல. அவளுக்கு என்ன பலனோ இந்த பலனையும் கொடுத்துட்டான் இவாளுக்கும். அது மட்டும் இல்ல, நித்திய சூரிகளுக்கு என்ன பலனோ அந்த பலனையும் கொடுக்குறான். அப்ப அப்படியெல்லாம் கூட கொடுப்பானா? லோகத்துல அப்படியெல்லாம் யாருமே கொடுத்து நம்ம பார்த்தது இல்லையே. நாம பார்த்த வரைக்கும் தராதரம் வச்சுதானே பலன் கொடுக்குறான். தராதரம் இல்லாமல் யாருக்கானா சரணா எம்பெருமானே நேரே உபாயம் உனதான் நம்பி இருக்கேன்னா உடனே பலன் கொடுத்துருவானா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் வருது. தாழாதே கொடுப்பானா, தரம் பாராதே கொடுப்பானா அப்படின்னா எம்பெருமான் கொடுப்பானா? இப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் பதிலாம் சொல்றார் சுவாமி. தரம் பாராதே எம்பெருமான் கொடுப்பான். ஏன்னு கேட்டான்னா நம்ம எல்லாருக்குமே அதுல உரிமை இருக்கு. அதாவது எம்பெருமானை பொறுத்தவரை எல்லாரும் குழந்தைகள் தான். மொத்த ஜீவராசிகளும் எம்பெருமானுடைய குழந்தைகள். ஒருவேளை அந்த சீவை கொண்டத்தை அனுபவிக்கிறதுக்கு இவனுக்கு உரிமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப இவனுக்கு கொடுக்க வேண்டாம். தேவலோகத்தில் இருக்க தேவர்களுக்கு தான் உரிமை, மற்ற பேருக்கு உரிமை இல்லை அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா ஒரு அப்பாவுடைய சொத்துல எல்லா குழந்தைகளுக்கும் பங்கு உண்டா இல்லையா? குழந்தைங்கிற ரீதியில பார்த்தோம்னா ஒரு அப்பாவுடைய புத்திரர்கள்ங்கிற ரீதியில பார்த்தா எல்லாருக்கும் பங்கு உண்டா இல்லையா? அது மாதிரி எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இத்தனை நாளா இல்லாம இருந்து திடீர்னு கேட்டா கொடுப்பானா? இந்த மாதிரிலாம் நிறைய வருது. இது எல்லாத்துக்கும் சமாதானம், ஒண்ணுக்கா சமாதானம் சொல்லி சுவாமி தேசிகன் இதுக்குன்னு வேண்டிய ஞானத்தையும் நமக்கு கொடுக்கற. ஆக இந்த ஞானம் தான் இருக்கிறவன் தான் சரணாகதி பண்றான். கிருப்பனாக என்ன ஆனாலும் கிருப்பணர்கள்னா ஞானம் இல்லாதவர்கள், சக்தி இல்லாதவர்கள் இருந்தா கூட சுதியாக புத்திசாலிகள். அதாவது பக்தி யோகம் பண்றதுக்கான ஞானம் சக்தி எல்லாம் இன்னும் இல்லைங்கிறது வாஸ்தவம். ஆனா புத்திசாலிகள், மகா புத்திசாலிகள். ஏன்னா அவளுக்கு இந்த விசுவாசங்கள்லாம் பிறந்திருக்கவே தானே அவர்கள்லாம் சரணாகதி பண்ணிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கிருபா சபா சகாயம் சரணம் துவாம் ரணபுங்கவ பிரபன்னாக, ஏ ரணபுங்கவனே உன்னை அவர்கள் சரணாகதி செய்கிறார்கள். நீ கிருப்பையோடு இருக்கிறதை புரிந்து கொண்டு சரணாகதி செய்கிறார். அதுக்கப்புறம் என்ன கேட்டா, அப்பவர்க நயாத் அனன்ய பாவாக வரிவஸ்யா ரசம் ஏகமத்ரியந்தே. சரணாகதி பண்றா மாத்திரம் இல்லை, எதுக்காக சரணாகதி அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுக்கு வரிவஸ்யான பூஜனம், ஆராதனம். எம்பெருமானுக்கு பூஜை ஆராதனம் செய்வதை தவிர வேற எதுவுமே அவ வேண்டியதில்லை. மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். வரிவஸ்யா ரசம் ஏகம் ஆத்ரியந்தே, ஒரே ஒரு ரசத்தை தான் ஆதரிக்கிறார்கள். வேற எத்தனையோ எத்தனையோ பேர் எத்தனையோ பலன்கள்லாம் கேட்கறா இல்லையா? ஆனால் இவர்கள் சுதியாக அப்படின்னு இருக்கிறபடினால எம்பெருமானுக்கு ஆராதனமா பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அது ஒண்ணு மாத்திரம் பலன்.
ஆராதனா கைங்கரியம்னு வச்சுப்போங்க. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற பலனை மாத்திரம்தான் அவர்கள் ஆதரிக்கிறார். ஏன்னா அனன்ய பாவாக, வேற பாவம் எதுவுமே அவளுக்கு கிடையாது, வேற தேவை கிடையாது, வேற கருத்து எதுவும் கிடையாது. அபவர்க நயாத் அனன்யபா, அபவர்க நயாத் மோட்சம் போலேன்னு அர்த்தம். இப்போ மோட்சம் வேணும் கேட்கிறவன் அவன் வேற பலனை எல்லாம் எதுவுமே நினைச்சே பார்க்க மாட்டான், மோட்சம் மட்டும்தான் வேணும் கேட்பான். அதே மாதிரிதான் இவர்களும் இருக்கிறார்கள். உண்மையில இவர்களும் மோட்சம் தான் கேட்கிறார்கள். அதனால வேற எந்த பலனையும் அவர்கள் ஆதரிப்பதில்லை அப்படின்னு சொல்றார். இவன் பண்றதே மோட்சத்துக்காக பண்ணுகிறான் அப்படின்னு மொத்தமாக அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, முக்கியமான அர்த்தம் வேற என்ன கேட்டான்னா, சரணாகதி பண்ணி முடிச்சுட்டு இங்கே இருக்கிற காலம் அவன் என்ன பண்ணுகிறார்கள், சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10 வருஷமும் 20 வருஷமும் 30 வருஷமும் இருப்பா நிறைய பேர். அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையோ. இப்ப இங்க இருக்கிற சம்சாரத்துல சுகமா இருக்கணும் அப்படின்னும், இல்ல ஆரோக்கியங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னும், இல்ல வேற ஏதாவது சௌக்கியங்களோ இதெல்லாம் கேட்பாளன்னா அதான் கிடையாது. அனன்யபாவாக, வேற எதுவுமே வேண்டாம்னு இருக்கிறவர்கள். அபவர்க நயாது, அப்ப அந்த மோட்சம் மாதிரி இங்கேயும் மோட்சமே வேணும்னு கேட்கிறா வாழலாம். எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு மோட்சம் எப்ப கிடைக்கும்னா இப்ப இல்ல, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் மிரான் அப்படின்னா, அப்ப மரணம் ஆகிற வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டா, அப்ப பின்னாடி வைகுந்தம் கொடுக்கறது இருக்கட்டும், இப்பவே அந்த வைகுண்ட முக்தானுபூதி இக தாசிரியமே முகுந்தான்னு சொல்ற மாதிரி மோட்ச அனுபவம் அப்படிங்கிறது இங்கேயே எங்களுக்கு வரணும் அப்படின்னு அதையே ஆதரிச்சு இருக்கிறாள். அது என்னன்னா வரிவசிய அரசம், பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருத்தல், பகவானுக்கு திருவாராதனம் பண்ணி கொண்டு இருத்தல், கைங்கரியம் பண்ணி கொண்டு இருத்தல். இப்ப சரணாகதி பண்ணவர்கள் இங்கே இருந்த காலம் வரை, இங்கே இருக்கிற காலம் வரை அவர்கள் பெருமாளுக்காக என்னென்னவோ பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா. இதெல்லாம் அபவர்க நயாது, மோக்ஷங்கிற முறையில அவளை பொறுத்தவரைக்கும் மோட்சம் பின்னாடி கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப கிடைக்கிறத பாருங்க முதல்ல, அதுக்கப்புறம் கடைசியில் அது கிடைக்கிறதுனா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது ஒண்ணு இருக்கோ இல்லையோ, மனுஷனுக்கு அது ஒரு சுபாவம் உண்டு. பின்னாடி வரதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இப்ப என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்றா இல்லையோ. அந்த மாதிரி பின்னாடி மோட்சம் கிடைக்கிறது இருக்கட்டும், இப்ப என்ன வேணும்னா இப்ப அந்த மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்கறான். அந்த மோட்ச ரசம் அப்படிங்கிறது இப்ப வேணும் அப்படின்னு. அபவர்க நயாத் அனன்யபாவாக வரிவஸ்யா ரசம் ஏகமாத்ரியந்தே. அபவர்க நயாத் மோட்சமே கிடைக்கிற முறையிலே, அனன்ய பாவாக வேற எந்த நோக்கமும் இல்லாமல், பகவத் அனுபவம் தவிர வேற எதுவும் வேண்டாம் என்கிற ரீதியிலே இருப்பவர்கள் ஹரிவஸ்யா ரசம், கைங்கரிய ரசம் அப்படிங்கிற ஒரு ரசம், ஏகம் அந்த ரசத்தை மட்டுமே ஆத்ரியந்தே ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இதனால என்ன விஷயம், 2 விஷயம் தெரியுது. ஒண்ணு, சரணாகதி பண்ணி முடிச்சவன் இங்கே இருந்த காலம் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி 10, 20, 30 வருஷம்லாம் இங்க இருந்தான்னா, இங்க இருந்த வரைக்கும் சரணாகதிக்காக ஏதாவது பண்ணிட்டு இருக்காள்னா, சரணாகதிக்காக எதுவுமே பண்ண வேண்டாம். சரணாகதி பண்ணியாச்சுன்னா அதை மறந்துடலாம், அதை பத்தி கவலையே இல்லை. அதுக்காக எதுவுமே பண்ண வேண்டாம். சரி, வேற ஏதாவது உபாயம் பண்ணணுமா அப்படின்னா, அதான் கிருப்பனாகம், ஒரு உபாயமும் பண்ணாமல் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம். அதனால அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றவர்கள் இங்க இருக்கிற வரைக்கும் மோட்சம் கிடைக்கிற மாதிரி, பின்னாடி வர மோட்சம் இருக்கட்டும், இப்பயே மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பகவத் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இது ஒரு அர்த்தம். திருவங்கியாழ்வார் கூட சொல்றாரு இல்லையோ, ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே அப்படின்னு. இங்க இருக்கிற அனுபவத்தை விட்டுட்டு பின்னாடி எங்கேயோ ஆகாசத்துல இருக்கு, சிவை குண்டத்துல இருக்குன்னு அதை போய் நினைச்சுட்டு இருப்பானே, இங்கே எம்பெருமானுக்கு அர்ச்சாவதாரத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. இன்னொன்னு என்ன கேட்டான்னா, அபவர்க நயாது, இங்கே இவர்கள்ல சரணாகதி பண்ணவர்கள்லாம் இங்கே எத்தனையோ பாராயணங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, பெருமாள் கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, நித்திய கர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் பண்றாளே. ஒருவேளை இதெல்லாம் பண்ணாதான் மோட்சம் கிடைக்குமா, இதெல்லாம் கட்டாயம் பண்ணணுமா? ஒருத்தர் சரணாகதி பண்ணிட்டு அப்புறம் கைங்கரியமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வேண்டாம். ஏன்னா அபவர்க நயாது, இங்கே இவா பண்றதெல்லாம் உபாயங்கிற நிலையில இல்ல, பலன்கிற நிலையில பண்ணிட்டு இருக்கான். இதுவும் ஒரு பலன் அப்படிங்கிற நிலையில அவ பண்ணிட்டு இருக்கான். உபாயமா இருந்து இதெல்லாம் பண்ணாதான் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அதுக்காக தான் அபவர்க நயாது அப்படின்னு போட்டிருக்காரு. இது பலன், அந்த பலன்கிறது அங்க கிடைக்கிற பலன்கிறது இங்க முன்னாடியே கிடைக்கட்டுமே.
எப்பவுமே பலனை எதிர்பார்த்து கொண்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது அதுவும் ஒரு அழகுதானே. அதனால அபவர்க்க நையாது அனன்ய பாவாக. அதனால இங்கே இருக்கிற காலத்திலேயே கூட இந்த சரீரத்தோட தானே இருக்கும், இங்க வேற ஏதாவது பலன்லாம் வேணும் அப்படிங்கிற பாவங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் அவர்கள் வரிவசியா ரசம் ஏகமாத்ரியந்தே, ஒரே ஒன்று பகவத் ஆராதனம், அதை மாத்திரமே ஆதரிக்கிறார்கள். சுவாமி சீவன் நாதமுனிகள் அவர் யோகமே பண்ணிட்டு இருந்தார். அந்த யோகத்துல கிருஷ்ணனை நேர அனுபவிச்சுட்டு இருந்தார். ஆனால் அது கூட உபாயமா பண்ணல அவர். அப்பவர்க்க நயாது அப்படின்னு மோட்ச ரசத்துல கொஞ்சம் இங்கேயே கிடைச்சதுன்னா அப்ப அதை விடுவானே. இங்கே கிடைக்கிற ரசத்தை நம்ம விட வேண்டாமே. இங்கே தெரிந்தேருக்கு இழுக்குற்றன் அப்படின்னு ஆழ்வாரே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறவாளுக்கு என்ன குறவு? ஒரு குறவும் இல்லை. இன்னும் சொல்றார் ஆழ்வார், திருவாய்மொழியை அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இங்கே திருவாய்மொழியை கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய அனுபவம் சீவைகுண்ட அனுபவத்துக்கு சேருமாங்கிற. அதுக்கு பூர்வமா இது, அதுக்கு சமமா, அதாவது இதுக்கு சமமா அது இருக்குமான்னு அந்த மாதிரியான ஒரு ரசம் இங்கே கிடைக்கிற அப்படின்னால வரிவசியா ரசம் ஏகம் ஆத்ரியந்தே. இந்த ஏகம் அப்புறம் அபவர்க்க நயாத்து அப்படின்லாம் சொன்னபடினால ரொம்ப திடமாக இதெல்லாம் உபாயமாக பண்ணல அப்படின்னு ஒண்ணு தெரியுது. ரெண்டாவது என்ன தெரியுதுன்னா, வேற எதுவுமே அவ எதிர்பார்க்கவே இல்லை, வேற எதுவுமே வேண்டாம், வேற சாதாரண பலன் எதுவுமே எதிர்பார்க்காமல் இவர்கள் இதையே பெரிய பலனாக நினைக்கிறார்கள் அப்படின்னு தெரிகிறது. மூணாவது முக்கியமானது திருமங்கையாழ்வார் சொன்ன மாதிரியாக பின்னாடி கிடைக்கக்கூடிய மோட்சங்கிறது இருக்குல்லையோ அது கிடைக்க போறது. அது சரணாகதி ஆயாச்சு, அது கிடைக்க போறது. அதனால அதை பத்தி கவலையை விட்டுள்ளோம். நாம பண்ணி முடிச்ச சரணாகதி பத்தியும் கவலைப்பட வேண்டாம், இனிமே கிடைக்க போற மோட்சத்தை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். பின்ன இருக்கும்போது என்னங்கிறத பத்தி தான் நீங்க பார்க்கணும். ஆமா, இருக்கிற காலம் என்ன அப்படிங்கிற சரணாகதி பண்ணி முடிச்சாச்சு, அதனால அதை விட்டுடலாம், மோட்சம் கிடைக்க போறது. அதனால அதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இங்கே இங்குற்ற காலம் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குது, இங்க இருக்கிற காலம் என்னங்கிறதான பார்க்கணும், அதுல நன்னா இருக்கணும். அப்ப அந்த ரீதியில பார்த்தோம்னா இங்கே சம்சார பலன்னா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள். ஏன்னா அனன்ய பாவர்களாக இருக்கிறபடினாலே நித்திய கர்மானுஷ்டானம் முதலான பகவத் கைங்கரியத்தையே ஆதரித்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அத ஸ்லோகம் அவதீர்ய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவிதஸ்தன் லபதே பவதः ஃபலானி ஜந்துः நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜடாயுः. சரணாகதி பண்ணவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பத்தி நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோமோ இல்லையோ, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சரணாகதி பண்ணினவன் பண்ணி முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரணாகதிங்கிறது 5-10 நிமிஷத்துல ஆயிட போகுது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றாங்கிறதும் ஒரு விதத்துல முக்கியமா இருக்கு. ஏன்னா இவன் மாத்தி ஈத்து ஏதாவது பண்ணிடக்கூடாது. உபாயம் அபாயம் ரெண்டுமே பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. உபாயம் தான் இன்னொரு உபாயம் பண்ணக்கூடாது. சரணாகதி பண்ணியாச்சுன்னா அதுவும் முடிஞ்சு போச்சு. அபாயம் அப்படின்னு கேட்டான்னா கண்ணாபனான் பாபங்கள்லாம் பண்ணிட்டு பகவத் அபசாரம் பாகவத் அபசாரம் அசக்கிய அபசாரம்னு இப்படியே பண்ணிட்டு காலத்தை ஓட்டக்கூடாது. அதனால இந்த ரெண்டுமே பண்ணக்கூடாது. உபாயமும் பண்ணக்கூடாது, அபாயமும் பண்ணக்கூடாது. ரெண்டும் பண்ணாமல் அவன் இருக்கணும். அப்போ அது ஒரு விதத்துல முக்கியமா இருக்கு. ஏன்னா ஏதாவது பண்ணி அவன் சரணாகதியே கடைசியில பலம் கொடுக்காம போயிடுச்சுன்னா கஷ்டம். என்ன ஆனாலும் தெக்த உபாய அபாயன்னு சொல்ற, உபாயமும் அபாயமும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு. அதனால்தான் இங்க இருக்கிற காலம் கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டான்னா, முதல்ல சொன்ன மாதிரி சரணாகதி 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். ஆனா மீதி இருக்கிற காலம் இருந்தாகணும் இல்லையோ, அதை விட முடியாது. அதை எப்படி இருக்காம் அப்படிங்கிறது முக்கியமானது தானே. அதனால இதுவும் முக்கியமானது தான் அப்படின்னு ஆச்சு. இப்ப இந்த சரணாகதி எல்லாம் இருக்கட்டும், இப்படி ஒருத்தர் இருக்கான்னு வச்சுப்போம். பகவானுக்கே கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு ஒருத்தர் இருக்க, அவருக்கு சரணாகதி ஆச்சா அப்படின்னு கேட்டா சரணாகதினா என்ன அப்படின்னு அவருக்கு தெரியாது. நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்றேன், பெருமாளுக்கு கோயில போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், நித்தியபடி ஆராதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உபாயங்கள் இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. பெருமாளுக்காக ஓயாத என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ எல்லா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அவர் பெரியவரா இல்லையா, அவர் மகானா இல்லையா அப்படின்னு கேட்டா சந்தேகமே இல்லாமல் அவர் மகான் தான். எப்போ பகவானுக்காகன்னு ஒருத்தர் இருக்காரோ
பெருமாளும் பொருட்டு கைங்கரியங்கள்லாம் பண்றதையே பெருசா நினைச்சுட்டு இருக்காரோ, அப்ப உண்மையிலேயே அவர் மகான் தான். ஆனா அவரை நினைச்சா கஷ்டமா இருக்கு. அவர் சரணாகதி பண்ணிக்கல. சரணாகதினா என்ன அப்படிங்கிற, நீங்க கொஞ்சம் ரகசியத்திரை சாரெல்லாம் படிங்கோ அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது, அதை காட்டில் நான் கோயில போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச பாராயணத்தை பண்ணிட்டு இருக்கேன், நான் கோயில போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் கேட்டுன்னு இருக்காரு. அப்ப அவருக்கு அந்த பலன் கிடைக்குமா? மோட்ச பலன்கிறது கிடைக்குமா? ஒருத்தர் இருக்கார், அவர் சரணாகதி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் தான் பண்ண சரணாகதிக்கு ஏற்ற மாதிரியாக அவர் போன ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி வரிவசியா ரசம்னு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா அதெல்லாம் பண்ணணுங்கிறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் ஆயிடுச்சு, சரணாகதி பண்ணியாச்சு, பெருமாள் மோட்சத்தை கூட்டு போறார். இங்கே இருந்த காலம் ஏதென்று இளையல் சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரி, இங்க நம்ம எப்படி இருந்தா என்ன, மோட்சம் வரப்போறது. நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணா என்ன, பண்ணாட்டா என்ன, மோட்சம் உண்டு. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணா என்ன, பண்ணாட்டா என்ன, மோட்சம் உண்டு. நித்தியபடி பெருமாளை சேவிச்சா என்ன, சேவி காட்டா என்ன, மோட்சம் உண்டு. ஏன்னா சரணாகதி பண்ணியாச்சுன்னா மோட்சம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுப்போம். இவா 2 பேர்ல யார் தேவலை அப்படின்னா, இவர் இருக்கட்டும், சரணாகதி பண்ணவர் கதையை விட்டுடுவோம், அது என்ன வேணா இருக்கட்டும். ஆனா அவர் இருக்காரு பரம பாகவதர், அவர் சரணாகதி பண்ணலைன்னா கூட அவருக்கு மோட்சம் உண்டுங்கிற பலன் கிடைக்கும். எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னா, அது பெருமாள் பார்த்துக்கிறார், நீ அதை பார்க்க வேண்டாம். அவருக்கும் மோட்சம் கொடுக்கணும். அவருக்கு எப்படி மோட்சம் கொடுக்கணுமோ அப்படி மோட்சம் கொடுப்பார். சரணாகதி பண்ண வச்சு மோட்சம் கொடுக்கணும்னா சரணாகதி பண்ண வச்சு மோட்சம் கொடுப்பார். இல்ல வேற ஏதாவது ரீதியில மோட்சம் கொடுக்கணும்னா இப்படியான மோட்சம் கொடுப்பார் அப்படின்னார். அதுக்கு உதாரணம் தான் ஒண்ணு சொல்றார், நிதர்சனம் ஜட்டாயுஹு அப்படின்னு. இதுக்கு உதாரணம் ஜட்டாயு சொல்றார் இந்த ஸ்லோகம். அதுதான் இந்த திவ்ய தேசத்துல விசேஷமா இருக்கக்கூடியவர் ஜட்டாயு இருக்கு இல்ல, அவரை பத்தி ஸ்லோகம். அவதீர்ய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன் லபதே பவத பலானி ஜந்துஹு நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜட்டாயுஹு. அந்த சுவாமியை பத்தி எடுத்துப்போம். அவருக்கு என்ன பலன் வேணும்? பெருமாளுக்கு ஓயாத கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், முடிஞ்சவரை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார், ஆத்திரிய திருவாரூர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். ஞானம் கிடையாது ரொம்ப. அப்ப அவர்கிட்ட போய் உமக்கு என்ன பலன் வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா, எந்த பலனும் வேணும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பலன் வேணும்? 24 மணி காலம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல தூங்கி எழுதா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பலன் வேணும்? ஒரு பலனும் வேண்டாம் அப்படிங்கிற. சரி, ஒரு பலனும் வேண்டாங்கிறது இருக்கட்டும், சம்சார பலன்லாம் எதுவும் வேண்டாம், மோட்சம் அப்படின்னா அதுவும் வேண்டாம்பா. மோட்சம்னா என்ன தெரியுமான்னா அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. மோட்சம்னா என்ன, அது எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. இல்ல நீர் இங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு, இதை காட்டிலும் நன்னா இருக்கும் அப்படின்னா இதை காட்டிலும் நன்னா ஒண்ணு கிடையாதுன்னு விட்டாரு. இப்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறத காட்டிலும் போக்கியமாக எதுவுமே இருக்காது. இல்ல மோட்ச கைங்கரியம் அப்படின்னா இந்த கைங்கரியத்தை காட்டும் மோட்ச கைங்கரியம் ஒண்ணு தேவையில்லை. அவதீர்ய சதுர்விதம் புமர்த்தம், 4 விதமான புருஷார்த்தத்தையும் அவதீரியங்கிறார். அவதீரியனா உதாசீனம் பண்ணி, திரஸ்காரம் பண்ணி, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்றவன். மோட்சத்துக்காக சரணாகதி பண்றவன் சம்சாரம் வேண்டாம் தானே சொல்றான். சம்சாரம் வேண்டாம், கைவல்யம் வேண்டாம், சொர்க்கம் வேண்டாம் அப்படின்னு தானே சொல்றான். அந்த ரீதியில இவர் மோட்சத்தையும் சேர்த்துட்டார். அதாவது சுருக்கமா சொல்லணும், நாம எப்படி சம்சாரத்தை நினைக்கணுமோ அதே ரீதியில மோட்சத்தை சேர்த்துட்டாரு. அதுவும் வேண்டாம். ஏன்னு கேட்டா இப்ப அப்படி இருக்காரு. மோட்சம் தான் என்ன கேட்டா, இங்க இருக்கிற ரசத்தை விட்டுட்டு தானே மோட்சத்துக்கு போகணும். எதுக்கு நான் விடணும்? இங்க இருக்கிற ரசத்தை விட்டு விட்டு நான் மோட்சத்துக்கு போகணும்னா அது எதுக்கு எனக்கு? பாவோ நான்யத்திர கச்சதி அப்படிங்கிறார் திருவடி. திருவடி மோட்சம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. திருவங்கியாளர் மோட்சம் வேணாம்னு சொல்லிருக்காரு. சுவாமி தேசிகன் வைகுண்ட வாசேபி நமே அபிலாஷான்னு சொல்லிருக்காரு. வேணாம் மோட்சம் வேணாம் தானே சொல்லியிருக்கேன். ஏன்னா இதை விட்டுட்டு பண்ண, ஏன் இதை விடணும்? இதுல ஏதாவது குறை இருந்தா தானே இதை விடணும். இது நன்னா தானே இருக்கு, ஆனந்தமா இருக்கே. இதை விட்டுட்டு அங்க போய் அங்க இந்த ரசம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு நஷ்டம் தானே. அதனால என்னைக்கோ ஏதோ கிடைக்க போறதுன்னா இருக்கட்டும், கிடைத்ததையும் விட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல தோஷம் இருந்தா விடணும், இதுல ஏதாவது குறைவு இருந்தா விடணும்.
அதான் இங்கே தெரிந்தேற்கு இழுக்குற்றன், இங்க என்ன குறை இருக்கு. அதனால என்ன சொல்றேன்னா, அவரை பொறுத்தவரை இந்த சம்சார பலன் எப்படி வேண்டாம் அப்படின்றமோ அதே மாதிரிதான் மோட்ச பலனும் வேண்டாம். ரெண்டையும் ஒன்னா வச்சுட்டேன். அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம், சம்சார பலம் வேண்டாங்கிற மாதிரி மோட்ச பலனையும் சீச்சி வேண்டாம் அப்படின்னு தள்ளுறவன். சரி, என்ன பண்ணிட்டு இருக்கன்னா, பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன்னு, பவதர்த்தே உனக்காக பெருமாள் கிட்ட சொல்ற, பெருமானே உனக்காக விநியுக்த ஜீவிதா, தம் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். விநியுக்தன அர்ப்பணித்த ஜீவிதா வாழ்க்கை, உனக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர். வாழ்க்கையில என்னென்ன உண்டோ, என்னென்ன சம்பாதிக்கிறாரோ எல்லாமே பெருமாளுக்காக, பெருமாளுக்காக, வேற எதுவுமே தெரியாது அவருக்கு, எதுவானாலும் பெருமாளுக்காக அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. பவதர்த்தே, ஏன்னா அவருக்குன்னு எதுவுமே வேண்டாமே, அவர் தான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வராயிடுது. அதனால இவருக்குன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமானால் அதுவும் பெருமாளுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இதான் நல்ல வஸ்திரம் கொடுத்தா கூட ஆஹா இது பெருமாளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பார், தனக்கு அப்படின்னு நினைக்க மாட்டார். இந்த மாதிரி மகான்கள் நான் பார்த்திருக்கேன். பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன்னு, அப்படி ஒருத்தர் இருந்தார்னா அவர் மோட்சம் வேண்டாம்னு சொல்லிட்டார், அவர் சரணாகதி பண்ணலன்னு சொல்லிட்டார். சரணாகதியெல்லாம் உண்டா, சரணாகதி வேணா மோட்சம் கிடையாது, மோட்சம் வேண்டாம் தானே சொல்றேன், என்ன ஆளு விடுங்க, எனக்கு சரணாகதியெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டார். எனக்கு வேண்டியது இப்போ கைங்கரிய ரசம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு பலன் கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்கும். லபத்தே, அவர் பல லாபம் உண்டு அவருக்கு. பவதா, உன்னிடம் இருந்து, உன்கிட்ட இருந்து பலன் அண்ணா கிடைக்கும். லபத்தே பவத பலானி ஜந்து, அப்படி ஒருத்தன் இருந்தான்னா அவன் உன்னிடம் இருந்து பலானி, எல்லா பலன்களையும் அது அடைவான். இவர் என்னென்ன வேண்டாம் சொன்னாரோ எல்லாம் கிடைக்கும், சகல பலன்களும் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும். மோட்சம் மாத்திரம் இல்ல, பெருமாள் என்னென்ன பலன் கொடுக்குறானோ எல்லாம் கிடைக்கும் அவருக்கு. அப்படி ஒருத்தன் இருந்துட்டானா அவன் பலன் கட்டாயம் உண்டாங்க கேட்டானா, நீ இருக்கியோ இல்லையோ உன்னிடம் இருந்து அவனுக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும். ஏன்னா எம்பெருமானே உனக்கு சுபாவம் அது. அதாவது என்ன கேட்டானா, அப்படி ஒரு பக்தன் ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு பலனை கொடுத்து அனுகிரகம் பண்ணுவது உனக்கு சுபாவம். அவனை விட்டு நான் எப்படி இருப்பேன்னு பெருமாளை கேட்கக்கூடிய அளவு. லபத்தே பவதா பலானி ஜந்துஹு நிகிலானி, நிகிலானி பலானி வச்சுக்கணும், எல்லா பலன்களையும் சகல பலன்களையும் உன்னிடமிருந்து அவன் பெறுவான். அது எப்படி பெறுவான் தான், சரணாகதி பண்ணலையே, உபாயம் எதுவுமே பண்ணலையேன்னு கேட்டான். சரணாகதி பண்ணி உபாயம் பண்ணி பெறுவான்னு சொல்லலையே, உன்னிடமிருந்து பெறுவான் தான் சொல்லிருக்கான். பகவான் கொடுக்கறான், அவன் எடுத்துக்கிறான். அதான் முதல்லயே பார்த்தோம், அதை பத்தி கேள்வி கேட்க வேண்டாம் எப்படி அப்படின்னு. அதை எப்படி பண்ணணுமோ அதை பகவான் பண்ணிப்பான். அதான் அதுக்கான உபாயத்தை பகவானே பண்ணி வைப்பான்னு அர்த்தம். என்ன பலன் கொடுக்கணுமோ அந்த உபாயத்தை பகவானே பண்ணி வச்சு அதை கொடுத்துப்பான். அது நாம கவலைப்பட வேண்டாம். எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் எம்பெருமானுக்கு தெரியுமோ இல்லையோ. அதனால ஆனா கடைசியில பலன் கிடைக்குமான்னு கேட்டா அவனுக்கு தான் கட்டாயம் பலன் கிடைக்கும். ஏன்னா எம்பெருமான் சாட்சாத்தா இருக்கிற அப்படின்னால, சாட்சாத்தா எம்பெருமானே பலன் கொடுக்கிற அப்படின்னால, லபத்தே பவத பலானி ஜந்துஹு நிகிலானி, எல்லா பலனும் கிடைக்கும். ஜந்துஹுன்னு போட்ட எந்த ஜந்து ஆனாலும் கிடைக்கும். அப்படிப்பட்டவன் ஏதோ பெரிய ஞானி இணையெல்லாம் இருக்கட்டும், ஒரு சாதாரண ஜந்துவா இருந்தா கூட உனக்காக உழைத்தான் ஆனால் அவன் உன்னிடமிருந்து பலனை பெறுவான். உனக்காக தம் வாழ்க்கையை அர்ப்பணித்தால் அவன் உன்னிடமிருந்து பலனை பெறுவான். எந்த ஜந்துவானோ, ஸ்ரீமத் ராமாயணத்துல அணில் கதை கூட எல்லாருக்கும் தெரியும். அணில் ஒரு ஜந்து, சாதாரண ஜந்து. ஆனா பெருமாளுக்காக அப்படின்னா பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கலையா, அதனால அத்திர நிதர்சனம் ஜட்டாயுஹு. இவ்வளவு சொல்ற பெரிய சாஸ்திரங்கள்லாம் பார்த்தா அலசி பார்க்கணும் இந்த விஷயத்த. ஆனா இது சுலபமா சுவாமி தேசிகன் சொல்றாரு, அத்த நிதர்சனம் ஜட்டாயுகம். இதுல நல்ல உதாகரணம், கண்ணுக்கு நேரம் இருக்க உதாரணம் ஜடாயு பகவான். ஜட்டாயு ஏன்னா அவர் என்ன சரணாகதி பண்ணாரா, பக்தி யோகம் பண்ணாரா, என்ன பண்ண? ஆனா அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம். ஜட்டாயு கிட்டவே மோட்சம்னா அவருக்கு தெரியுமா? மோட்சம்னா என்ன கேட்பேன் அவர். சரணாகதினா அவருக்கு தெரியுமா? சரணாகதினா என்ன கேட்பார். அவர் என்ன மகரிஷிகளா? மகரிஷிகள் மாதிரி தபஸ் எல்லாம் பண்றவரா? இல்ல சபரி மாதிரி ஓரளவு மோட்சம் பத்தி தெரிஞ்சவரா? என்ன தெரியும் அவருக்கு? அதுக்குதான் ஜந்துன்னு போட்டு. அவர் ஜந்து, அவர் ஒரு பக்ஷி, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அவதி கொஞ்சம் வயசானவர் வேற.
அதனால அவரை மோட்சம் அதெல்லாம் எதுவும் கேட்கல. ஆனா பெருமாள் மோட்சம் கொடுக்குறாரு அவருக்கு. மோட்சம்னா என்ன அவருக்கு தெரியாது. அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன். ஆனால் உனக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். உயிரையே விட்டார் இல்லையா. ஜட்டாயு என்ன பண்றார், முதல்ல பெருமாள் ஸ்ரீராமன் அந்த தண்டகாவனத்துல வந்துட்டு இப்படி 10 வருஷம் வெளியிலாம் போயிட்டு இருந்தார். பல இடங்கள்ல சுத்தின்னு இருந்தார். கடைசியில ஆனப்புறம் ஒரு இடத்துல தங்கலாம், இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு, ஒரு இடத்துல தங்கலாம் அப்படின்னு பாக்கிச்சதான் இந்த பஞ்சவடி அப்படிங்கிற இடம் சொல்ற, நீ அங்க போய் தங்கிக்கோ அப்படின்னு மகரிஷிகள் சொல்ற. பஞ்சவட்டிக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தான்னா அங்க ஒரு மரத்துல ஜட்டாயு இருக்க. பஞ்சவட்டி பக்கத்துல ரொம்ப வயசான கழுகு, பெரிய கழுகு, பெரிய பக்ஷி. அவர் கிருத்ர ராஜான்னு சொல்ற பண்ணுவார். கிருத்ர ராஜா, கழுகு அரசன் அப்படின்னு. அந்த அளவு ஒரு ராஜா மாதிரி இருக்கக்கூடியவன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வயசானவர், பெரிய பக்ஷி அவர் இருக்கார். இவர் ராமலக்ஷ்மணாலும் சீதா பிராட்டி இவாள வரைந்த உடனே, இவாளை பார்த்த உடனே அவர் முடிவு பண்ணிட்டார், இவாளுக்கு என்னால முடிஞ்ச உபகாரம் எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு தானே நேர பெருமாள் கிட்ட பேசல. நீங்களாம் யாரு, எங்க வந்தாங்கோ, நீங்களாம் அவர் தசரதகுமாரர் அப்படின்னு இவருக்கு இன்னும் சந்தோஷம். ஏன்னா தசரதை இவருக்கு தெரியும் போல இருக்கு. அதனால தசரதர் எனக்கு வேண்டியவர் அப்படின்லாம் சொல்ற. அப்ப அவர் ஒரு விஷயம் சொல்றார், இந்த வனமாவது மிருக ராட்சச சேவிதம். இங்க ராட்சசர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. சீதாஞ்சதாக ரட்சிஷ்யே தொயி யாதே சலக்ஷ்மணே. நீங்க கவலைப்படாதுங்க, சீதா தேவியை நான் காப்பாத்துறேன். நீ எங்கேயா வெளியில போயிருக்கும் போது நான் சீதா பிராட்டியை காப்பாத்துறேன். லக்ஷ்மணும் சேர்த்து வெளியில போயிட்ட போது சீதைக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அப்ப நான் பக்கத்திலே இருக்கேன், என் பார்வையிலிருந்து யாரும் தப்ப முடியாது, நான் கட்டாயம் காப்பாத்துறேன் அப்படிங்கிற. பெருமாள் போய் கேட்கல, நீ எனக்கு என்ன பண்ற அப்படின்னும், எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு அதெல்லாம் எதுவும் பெருமாள் கேட்கல. அவரே வலிய சொல்ற, இந்த வனம் மோசமானது, ஒரே ராட்சசர்கள் இருக்கக்கூடியது, நீங்க கொல்லப்படாதுங்கோ, நான் காப்பாத்துறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா சொல்ற அவர். அப்பதான் பெருமாள் நினைக்கிற, இப்படி ஒருத்தர் நமக்கு காட்டுல கிடைக்கிறாருன்னா என்ன பாக்கியம், நாட்டுல கூட இப்படி ஒருத்தர் கிடைக்க மாட்டார். அதான் கதோ திஜா, இந்த ஜட்டாயுக்கு மரணம் வச்ச பெருமாள் ரொம்ப துக்கப்படுறாரு. என்ன இந்த மாதிரி ஒருத்தர் யாருக்கு கிடைப்பார்கள்? அப்படி சொன்னவர் அதே மாதிரி செய்யறதுக்கான சந்தர்ப்பம் வரைச்ச. சீதா பிராட்டியை ராவணன் அபகாரம் பண்ணிட்டு போச்ச, மகாயுத்தம் ஒண்ணு பண்ற. அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன்னு. அந்த சமயத்துல ராவணனோட யுத்தம் பண்ணால் இவருக்கு உயிர் போறதுங்கிறது ஓரளவு இவருக்கு தெரிஞ்சுக்குமா இருக்கலாம். ஏன்னா அவன் பொல்லாதவன், ராட்சச ராஜன் வேற. ஆனா கூட எதை பத்தியும் கவலைப்படல. உயிர் இருந்தா என்ன, போனா என்ன. விநியுக்த ஜீவிதா, ஜீவிதானா வாழ்க்கை. இந்த இடத்துல உயிர்னு அர்த்தம் வச்சுப்போம். உயிரையே அர்ப்பணம் பண்றேன். என்னன்னா நான் உயிரையே அர்ப்பணம் பண்றேன் ராமனுக்காக அப்படிங்கிற. சதுர்விதம் புமர்த்தம். அதுக்காக எந்த பொருள், சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டானா, இவனோட சண்டை போட்டா நமக்கு ஆபத்து, முதல்ல நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம், உயிருக்கு மிஞ்சினது தானே மத்தினதெல்லாம். ராமர் வந்தா சொல்லிடலாம், ராவணன் இப்படி அபகரிச்சுட்டு போயிருக்கான், நீ இந்த பக்கமா போ அப்படின்னு சொன்னா போறோம். நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதானே, நம்மளால என்ன முடிஞ்சதோ அதுதான் நம்ம பண்ண முடியும். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிச்சு கூட நம்மளால எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவுதானே பண்ண முடியும். நம்மகிட்ட அதிபடியெல்லாம் பண்ண முடியுமானா நம்ம கேட்டுருப்போம். அதனால எவ்வளவு முடிஞ்சோ அவ்வளவுதானே பண்ண முடியும். அப்படி இவர் நினைச்சிருந்தாருன்னா முதல்ல உயிரை காப்பாத்திக்கணும் தான் முதல்ல தோணும். முதல்ல உயிரை காப்பாத்திப்போம், இப்ப ராமன் கிட்ட சொல்லுவோம், நம்மளால முடிஞ்சேனோ அதை பண்ணுவோம் அப்படின்னு தானே தோணும். அப்படி இல்லை, அவருக்கு உயிர் பெருசு இல்லை, அவருக்கு வேற எந்த புருஷார்த்தமும் பெருசு இல்லை. இதெல்லாம் இது வேணும் அது வேணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவதீர் எதுவுமே வேண்டாம், பெருமாளுக்கு நான் சகாயம் பண்ணுவேன், உயிரை கொடுத்தாவது சகாயம் பண்ணுவேன் அப்படிங்கிற நெல்லில் இருக்க. அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன்னு லபதே பவதா பலானி ஜந்து. கடைசியில் அவருக்கு பலன் கிடைச்சதே, மோட்சம் வரைக்கும் கிடைக்கிறது. பலானின்னு போட்டிருக்க, நிகிலானி பலானி, எல்லா பலனும் கிடைக்கிறது. ஏன்னா பெருமாளையே அவருக்கு கைங்கரியம் பண்றார். அதாவது அந்திம கைங்கரியம் பண்ண முடியும்.
அந்திம கைங்கரியம் பெருமாளையே அவருக்கு பண்றார். இந்த அந்திம கைங்கரியங்கள்லாம் யாருக்கு கிடைக்கும்? சரணாகிதி பண்ணவா எத்தனையோ பேர் இருக்கா, எல்லாருக்கும் அந்திம கைங்கரியம் பெருமாளை பண்ணிட்டு இருக்காரு. பண்ணா பண்ணு கைங்கரியம் பண்ணாட்டா போ, அதை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. ஆனா பெருமாள் இத்தனை சிரத்தையா ஐயோ இப்படி எனக்காக இவன் இருந்தாருன்னு சொல்லிட்டு இவருக்கு அந்திம கைங்கரியம் பண்ணி தர்ப்பணம் பண்ணி சிதை மூட்டி அக்னியில எரிய வச்சு யா அகதிஹி நல்ல கதிக்கு நீ உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஆஹிதாக்னேஷ்டயாகதி அபரா அவர்த்தினாம் யாச்ச யாச்ச மோட்ச பிரதாச்ச பூமி பிரதாயினாம் அப்படின்னு சொல்லி பூதானம் பண்ணவாளுக்கு என்ன கதியோ, யுத்தத்திலே வீர சொர்க்கம் போறவாளுக்கு என்ன கதியோ அப்படிலாம் சொல்ற. நான் அந்த கதிக்கு நான் உன்னை அனுப்புறேங்கிற, நான் உன்னை அனுப்புறேன். ஏன்னா நான் அனுப்புறேன். ஏன் என்ன கேள்வி, என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் தானே அதிகாரி, நான் தானே எல்லாத்துக்கும் அதிகாரி. நான் அனுப்புறேன். இப்போ மயா தத்தம், நானே அனுப்புறேன் அப்படின்னு. மயாத்வம் சமனுஜாதா கச்ச லோகான் அனுத்தமான். நான் சொல்றேன், நீ அந்தந்த லோகங்களுக்கெல்லாம் போங்க. அதாவது ஒரு லோகம் இல்லை பெருமாளுக்கு சொல்றது, பல லோகங்களுக்கு நான் உன்னை அனுப்புறேன் அப்படிங்கிற. அப்போ மேல 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 நிறைய பலன். அவதீரிய சத்து அப்ப லபதே பவதா பலானி ஜந்து, அதான் பலானி போட்டிருக்க. ஜட்டாய்க்கு கிடைச்சு ஒரு பலன் இல்லை, அநேக பலன். கடைசி பலன் தான் வைகுண்டம் அப்படிங்கிறது, அதுவும் பெருமாள் கொடுக்கிற அப்படிங்கிறது தெரியுது. கச்ச லோகான்னு அனுத்தமான்னு சொன்னபடினாலே ஒவ்வொரு லோகமும் போய் கடைசியில் வைகுண்டம் போனோம், அதுவும் கட்டாயம் உண்டு. அப்ப நடுவில் அவர் என்ன உபாயம் பண்றாரு என்னங்கிறதெல்லாம் அதெல்லாம் பெருமாள் பார்த்துப்பார். சரணாகிதி பண்ணாரா, எப்ப சரணாகிதி பண்ணார் என்னங்கிறதெல்லாம் பின்னாடி பார்த்துப்பார் பெருமாள். இப்போ அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பெருமாள் தங்கையால தானே பண்ணுகிறார் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இருக்கு. பவதா உன்னிடம் இருந்து, சாட்சாத்தாக உன்னிடம் இருந்து. அச்சிராதிகத்தியா போனாரா, தேவர்கள் வழியா அச்சிராதிகத்தியில வர வச்சாரா? கிடையாது. நான் சொல்றேன் போன்னு சொல்லிட்டாரு. அதான் இருக்கு. லபதே பவத பலானி ஜந்து நிகிலானி அத்திர நிதர்சனம் ஜட்டாயுஹு. இதுல நல்ல நிதர்சனம், நல்ல நிதர்சனம்னா கண்ணுக்கு நேர தெரிகிற உதாரணம் ஜட்டாயுஹு அப்படின்னு அர்த்தம். அது இந்த திவ்ய தேசத்துல எம்பெருமான் ஜட்டாயுக்கு அவர் சம்ஸ்காரம் பண்ண இடம் இது, திருப்புட்குழி அப்படின்னு. அதனால சுவாமி தேசிகன் இந்த வைபவத்தை இங்க நன்னா அனுசந்தானம் பண்ணி, எம்பெருமானே உனக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவன் யாரோ அவனுடைய யோகக்ஷேமம் மொத்தத்தை நீயே பார்த்துக்கிறான். அனன்யா சிந்தேந்தோமாம் எதனா பரிவாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியம் அப்படின்னு அவர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன மாதிரி ஞானிகள் விஷயத்துல சொல்லிருக்காருங்க. ஞானிகளா இருந்தா என்ன, அஜ்ஞானியா இருந்தா என்ன, ஜந்துன்னு போட்டார். எந்த ஜந்து ஆனாலும் சரி எம்பெருமானை நம்பி இருந்தான்னா எம்பெருமான் கடைசியில மேல கூட்டுண்டு போற வரைக்கும் கூட்டு போற. பெருமானுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாளா? லங்கா நகரத்து ஜனங்கள் ஸ்ரீராமாவதாரத்துல ஸ்ரீ ஜட்டாயு மோட்சம்ங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு வைபவம். விக்ரமயசோ லாப விக்ரீத ஜீவிதாங்கிற ஜீவிதத்தையும் வித்துட்டாராம். இவன் வித்தவருக்கு என்ன கிடைச்சது? ஒண்ணு வித்துட்டாருன்னா ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும் முடியும் அப்படின்னு கேட்டா, இதான் லபத்தேங்கிறது தான் லாபம் போடுறது பாருங்க. நிறைய கிடைச்சது. இந்த லோகம் அந்த லோகம் மாத்திரம் இல்ல, விக்ரம யசோ லாபங்கிற ஒரு பெரிய யசஸ் கிடைச்சது. ஜட்டாயு மாதிரி யார் இருப்பா அப்படின்னு ஒரு யசஸ் நமக்கே புறாமையா இருக்கு. எப்படி இருந்தா இல்ல. காட்டிலே கழுகின் வேந்தன் செய்தன காட்ட மாட்டேன். காட்டிலே கழுகின் வேந்தன் என்ன செய்தானோ அதை நான் செஞ்சனா? நாட்டிலே குகனார் செய்த நன்மைகள் நிற்க மாட்டேன். இல்ல குகன் செய்த மாதிரி நான் செஞ்சனா? இதெல்லாம் சுக்ரீவன் வார்த்தை கம்பராமாயணத்தில் வரும். கம்பராமாயணத்துல சுக்ரீவன் என்ன பண்றான்னு கேட்டான்னா, இந்த சுவேல பர்வதம்னு ஒரு பர்வதம் இலங்கையில, அங்க போய் இறங்கின உடனே திடீர்னு அங்கேருந்து கிளம்பி தாவி போய் ராவணனோட சண்டை போடுற. ராவணனை பார்த்த உடனே பொறுக்கல, யுத்தம் எல்லாம் ஆரம்பிக்கல, போய் இறங்கி இருக்கான். பார்த்தா அங்க உப்பரிகளை ராவணன் இருக்கான். அவனை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு கோபம் வந்துருச்சு. உடனே இங்கிருந்து நேர போய் ராவணன் போய் யுத்தம் பண்ணி கடைசியில திரும்பி வந்துட்டான். ராவணன் கொஞ்சம் நில குளிஞ்சு போனா திரும்பி ராவணன் மாத்திரம் தான், வேற யாரும் கிடையாது.
திரும்பி வந்துட்டார். அப்ப வந்து பெருமாள் வந்து கேட்கறார், என்ன பையன் இப்படி பண்ணிட்டு இவட்டி சொல்லிக்காம ஒழிக்காம திடீர்னு போறியே அப்படின்னா வரும். ராமாயணத்துலயும் இருக்கு இந்த விஷயம். அப்ப சுக்ரீவன் நான் என்ன பண்ணிட்டேன், நான் இங்கிருந்து கிளம்பி போய் தலைகள் 10 மீட்டிலேன் வெறுங்கை வந்தேங்கிறான். காட்டிலே கழிகின் வேந்தன் செய்தன காட்ட மாட்டேன். நான் இங்கிருந்து பெருமாள் துடிச்சு போறேன். என்ன ஜட்டாயு காண மாதிரி இவனும் காயிடுத்தனா, ஜட்டாயு மாதிரி போயிருக்காரு சுக்ரீவன். இங்கிருந்து கிளம்பி நேரம் அந்த பக்கம் போய் ராவணன் உப்பரியில அவனோட யுத்தம் பண்ணி அவன் தலையில இருக்கிற கிரீட்டங்கள்லாம் எடுத்து கடைசியில ராவணன் மாயா யுத்தம் பண்ணதான் அங்கிருந்து திரும்பி வந்துட்டாரு. அப்பதான் சுக்ரீவன் தலை குனிஞ்சுன்னு சொல்றாரு, காட்டிலே கழுகின் வேந்தன் செய்தன காட்ட மாட்டேன். ஜட்டாயு மாதிரி பண்ணனா என்ன பண்ணிட்டேன், இல்ல குகன் மாதிரி பண்ணனா. மீட்டிலேன் தலைகள் 10, தலைகள் 10 கொண்டு வந்து வைக்காம உங்ககிட்ட அதுவும் பண்ணலையே, எதுவுமே பண்ணலையே. பெருங்கை வந்தேன், பெருங்கையோட வந்திருக்கேன். அதான் விக்ரம யசோலாப. அந்த யசஸையும் கொடுக்கிறார் பெருமாள், அந்த ஜட்டாயுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். அந்த ஜட்டாயுடைய பெயர்ல பின்னாடி சம்பாத்தி மூலமாக இவர்கள்லாம் வந்து லங்கையை பத்தி தெரிஞ்சுக்க போறது, வானரங்கள்லாம் எல்லாமே வரப்போகுது. இப்போ அவதேரிய சதுர்விதம் புமர்த்தம். அதனால்தான் பெருமாள் வந்து பெருமாளுக்காக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதை அர்ப்பணித்தாலும் லைஃபையே அர்ப்பணிச்சால்னா பெருமாள் கட்டாயம் வந்து பலன் கொடுப்பாருங்கிறது இல்லைன்னா தெரியுது. ஒரு சின்ன கேள்வி ஸ்ரீமத் ராமாயணத்துல என்ன கேட்டா, அயோத்தியா நகரத்து ஜனங்கள் எல்லாருமே பெருமாளை விட்டு நாங்க பிரிஞ்சு இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பெருமாளோட போறோம், காட்டுக்கு போறோம். நாங்க அவரை விட்டு விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வயசானவாள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் போறோம். ஒருத்தர் பாக்கியெல்லாம் எல்லாரும் போறா. உண்மையில் அதாவது என்ன கேட்டோம்னா, காட்டுக்கு போறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லையே, ஏதோ வழி அனுப்பி விட்டுட்டு கஷ்டப்பட்டு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இல்லை. எங்களாலே பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கறது வாயால சொல்லிட்டு இல்லை. நம்மள வாயால சொல்லுவோம், ஐயோ பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா வாயால சொல்றதுல நேர போகிறாரு, காட்டுக்கே போறா. அவ காட்டுக்கே சரையு நதி கரை வரைக்கும் போறா. அன்னைக்கு ராத்திரி ஆயிடுது, அங்கே ராத்திரி பெருமாள் படுத்துட்டு இருக்கார், அங்கேயே படுத்துக்கிறா, திரும்பி வரல. ஆனா அவளை ஏமாத்திட்டு பெருமாள் போயிட்டான். இப்ப இவாளை பெருமாளை நம்பிட்டு வந்தவா இல்லவா, பின்ன என்ன கேட்டான்னா பெருமாளுக்காக வந்தவா. அவரை விட்டு பிரிஞ்சு நம்பிண்டு வந்து நம்ம பண்ற சரணாகதியில பெருமாள் கட்டாயம் பலன் கொடுப்பார் அப்படின்னு சரணாகதி பண்றோம். அந்த பலன்லாம் அவன் ஒன்றும் எதிர்பார்க்கல, எனக்கு பலன்லாம் எதுவும் வேண்டாம், நாங்கள் உண்மை விட்டு பிரிந்து இருக்க முடியாது, எங்களுக்கு வாழ்க்கைன்னு இருந்தா உங்களோட தான், உண்மை விட்டு பிரிந்து இருக்க முடியாதுன்னு போனவாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரி அவளை ஏமாத்திட்டு நித்திரையில் இருக்கும்போது பெருமாள் வந்து தேரை மடைக்கிட்டு திருப்பிட்டு போயிட்டாரு. ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு, இது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த ஜனங்களை கூட பெருமாள் ஏமாத்திட்டான்னா அப்ப அவ பெருமாள் கிட்ட காமிச்ச ஸ்நேகம் இருக்கும் இல்லையோ, அது பெருமாள் ஏமாத்திட்டான்னு தானே அர்த்தம். பதிலுக்கு ஏதாவது பெருமாள் காமிக்கணும் இல்லையோ, அது இல்லாம அவளை ஏமாத்திட்டான்னு தானே அர்த்தமாச்சு. மொத்தமாக அவளை ஏமாத்திட்டு போயிட்டா, எத்தனை ஐயோ பாவம் தானே. இப்ப இவா ஸ்நேகம் பொய்யா, இல்ல பெருமாளுக்கு இவா கிட்ட ஸ்நேகம் பொய்யா, ஏன் இப்படி பெருமாள் பண்ணார், நியாயமாகுமா அப்படின்னு சாதாரணமா கேள்வி வரும். ஆனா இதான் லபதே பவத பலவனி ஜந்து, ஒரு கழுகு கூட உயர்ந்த பலனை கொடுக்கிறவர் இவாளை விட்டுடல. இது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இருக்க பெருமாள். இது எப்ப நடந்தது, ஆனா அதுக்கப்புறம் அவதார சமாப்தியில அவ மொத்த பேரையும் சீவை கொண்டு கூட்டுன்னு போற. காட்டுக்கு தானே கூட்டுன்னு போல, ஆனா சீவை கொண்டு கூட்டுன்னு போற. சீவை குண்டம் கூட்டினு போச்சு, அவெல்லாம் என்ன பண்ணா ஏது பண்ணாங்கிற கதையெல்லாம் இருக்கட்டும். அதுக்காக என்ன பண்ணா அந்த விசாரங்களை தேசியம் பண்ணிருக்க. அதான் சரணாகதி பண்ணாலா இல்லையா, உபாயமா என்னன்னா வேணும் கேட்டாலா வேண்டாம் கேட்டாலா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அன்னைக்கு என்னோட வந்தவர்கள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு நான் அன்னைக்கு கூட்டின்னு போல, இன்னைக்கு நான் கூட்டின்னு போறேன். அன்னைக்கு காட்டுக்கு கூட்டின்னு போக முடியல, இன்னைக்கு என் நாட்டுக்கு நான் அவளை கூட்டின்னு போறேன் அப்படின்னு கூட்டின்னு போயிட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒரு வழி. அதான் கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்புரோ புற்பா முதலா புள்ளிரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் அப்படின்னு நான் மோகனார் பெற்ற ஆற்றுளே. அப்ப லபதே பவத பலானி ஜந்துஹு நிகிலானி, யாருக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த மோட்சங்கிற பலன்? சேவை குண்டத்துக்கு பெருமாளே பார்த்து நான் ஐஷன் போறேன் வாங்கன்னு கூட்டின்னு போறார் அப்படின்னா, சாகேத சம்பவ சராச்சர ஜந்து நீத்தியா அப்படின்னா எல்லாரும் சொல்றா. அவளுக்கு அந்த சாகேத ஜனங்களை கூட்டுன்னு போனியே அப்படின்னு சொல்லிட்டு ரகுவீர கத்தியத்தின்னு சொல்றா இல்லையோ,
ஜனி தனிக ஜங்கம ததிதர ஜந்துஜாத திவ்ய கதிதான தரிசித நித்திய நிச்சீம வைபவங்கிற. அதான் எம்பெருமானுடைய வைபவம், ஸ்ரீராமனுடைய வைபவம் நிச்சயமா அளவில்லாத வைபவங்கிறது இங்கதான் தெரியலாம். ஏன்னா மொத்த பேரையும் கொண்டு போறாரு, பல்கா எத்தனை பேருக்கு மோட்சம் கூட்டு போறாரு. அதனால அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம், வெறுமையான சரணாதி பண்றேன், இதுக்காக சரணம் பண்ண, அது வேணும் இது வேணும், சரணாதி பண்ணப்புறம் என்னன்னு முன்னாடி என்ன சாஸ்திரங்கள்லாம் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம், நான் எனக்காக இல்லை, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன், என் லைஃப் எனக்கு இல்லை, உனக்காக நீ இருந்தால் லபதே பவத பலானி ஜந்து நிகிலான்யத்ர நிதர்சனம். அப்போ அவனுக்காக மொத்த பலனையும் எம்பெருமான் தானே கொடுப்பான் அப்படிங்கிறது தெரிகிறது. அதுதான் இந்த விஜயராகவ பெருமானுடைய வைபவமாக தெரிகிறது. அது ஜட்டாயு விருத்தாந்தத்திலே தெரிகிறது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சாதிக்கிறார். நம்ம அடுத்தது அப்புறம் பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.